எல்லோருக்கும் வணக்கம். கடந்த 9 நாட்களாக யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய சுகாதார தொழிலாளர்களும் வேலை பிரிவு தொழிலாளர்களுமாக சுமார் 300 பேர் அளவிலே நடத்திய வேலைநிறுத்த போராட்டம் இன்றைக்கு ஒரு முடிவுக்கு கட்டுமுகமாக இதிலே இருக்கக்கூடிய உள்ளூராட்சி உதவி ஆணையாளர், யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய ஆணையாளர் சகிதம் இந்த பேச்சுவார்த்தைகளை இந்த தொழிற்சங்க பிரதிநிதிகளுடன் நடத்தினதிலே நாங்கள் ஒரு இணக்கத்துக்கு வந்திருக்கின்றோம். அதாவது அவர்கள் 127 பேர், 197 127 பேர் சுகாதார பகுதியிலும் 70 பேர் வேலை பகுதியிலுமாக 197 பேருக்கு நிரந்தர நியமனம் கிடைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நிரந்தர நியமனத்தை பெறுவதிலே வடக்கு மாகாண சபையோ அல்லது உள்ளூராட்சி ஆணையாளரோ அல்லது யாழ்ப்பாண மாநகர சபை ஆணையாளரோ தனித்து செயற்பட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எங்களுக்கு கொழும்பு மத்திய அரசாங்கத்திடமிருந்து MST என்று சொல்லப்படுகின்ற முகாமைத்துவ சேவை பிரிவு, மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் டிவிஷன் என்கின்றவர்களிடமிருந்து அனுமதி வர வேண்டும். அது இலங்கையினுடைய திரைசேரியை பொறுத்தது. அது அவர்கள் ஒவ்வொரு இடத்தில் இருக்கக்கூடிய சனத்தொகை மற்றும் பல காரணங்களை வைத்து இதுதான் அங்கீகரிக்கப்பட்ட ஆணை, அப்ரூவ் கார்டர் என்று சொல்வார்கள், அங்கீகரித்திருக்கார். ஆகவே அதை அங்கீகரிக்குமாறு மேலதிகமாக கேட்பதிலே எங்களுக்கு அனுமதி வேண்டுமென்றால் 10-20 பேருக்கு கிடைக்கலாம், அல்லது 30-40 பேருக்கு கிடைக்கலாம். முடியும் ஒரே நாளிலே ஒரே இரவிலே எல்லோருக்கும் நிரந்தர நியமனம் வழங்குவது சாத்தியமில்லை என்ற விடயங்களை விளக்கியதை பொறுத்து ஏற்கனவே சிலர் ஓய்வு வருவார்கள். வேறு சில முறைகளின் மூலம் நாங்கள் மேல் படிப்படியாக நிறுத்தி இவர்களை உட்வாங்கி 3 மாதத்துக்குள்ளே இதிலே பாதி பேரை எப்படியாவது ஒரு குறைந்த 90 பேரையாவது நிறுவி அவர்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பை வழங்கி ஏனையவர்களுக்கு 6 மாதத்துக்குள்ளே செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்கிறது. அது நிச்சயமாக நாங்கள் செய்வோம் என்ற அடிப்படையிலே அவர்கள் அந்த என்னுடைய வேண்டுகோளை ஏற்று அவர்கள் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தை கைவிட தீர்மானித்திருக்கிறார்கள். ஆனால் இதைவிட இந்த முன்னேற்றம் எவ்வாறு இருக்கின்றது என்பதை பற்றி மாண்புமிகு முதலமைச்சர், அதே போல் மாண்புமிகு உள்ளூராட்சி அமைச்சருடைய செயலாளர், அதே போல் உள்ளூராட்சி ஆணையாளர், மாநகர சபை ஆணையாளர், நாங்கள் உட்பட இருந்து மாதத்திலே ஒரு தடவையாவது ஒரு மணித்தியாலமாவது இந்த முன்னேற்றம் எந்த அடிப்படையிலே போகிறது என்பதை அவர்களுக்கு விளக்கி, இல்லாவிட்டால் திருப்பியும் அவர்கள் போராட்டத்துக்கு போக வேண்டிய நிலைமைக்கு தள்ளுவதாக அமையும். ஆகவே இதை சுமூகமாக தீர்ப்பதற்கு அவர்களுடைய கோரிக்கை மனிதாபிமானது, நியாயமானது. ஆனால் நாங்கள் செய்யக்கூடியது தான் செய்யலாம் என்பதை நாங்கள் எடுத்து கூறியிருக்கிறோம். ஆகவே இந்த வேறு பல பிரச்சனைகளையும் நாங்கள் அவர்களுக்கு சுட்டி காட்டியிருந்தோம். ஆகவே தொழிலாளர்கள் இப்பொழுது இந்த இணக்கப்பாட்டின் அடிப்படையிலே இந்த வேறு பகுதிகளிலிருந்து, வேறு உள்ளூராட்சி மன்றங்களிலிருந்து கொண்டு வரப்பட்டிருந்த தொழிலாளர்கள் வேலை செய்வது நிறுத்தப்பட்டு இப்பொழுது இதுவரை ஏற்றப்பட்ட டிராக்டர் லோட்டுகள் அந்த இதுகள் மாத்திரம் அந்த கொண்டே போய் அந்த யார்டிலே, அந்த கூடத்திலே கொட்டப்பட்டு அந்த உத்தியோகத்தர்கள் கலந்து செல்வார்கள், போலீஸார் கலந்து செல்வார்கள். நாளைய தினம் இவர்கள் தங்களுடைய வேலைக்கு பழையபடி திரும்புவார்கள். ஒருவேளை ஏதாவது தாமதம் ஏற்பட்டு வேறு முரண்பாடுகள் வந்து இவர்களுடைய வாக்குறுதிகள் மீறப்படுமாக இருந்தால் அது ஜனாதிபதி காரியாலயம் வரை சென்று போராட்டம் நடத்துவதாக இருந்தாலும் நான் அந்த போராட்டத்திலே முன்னணியிலே நிற்கின்றேன் என்றதையும் நான் அங்கே தெரிவித்திருக்கின்றேன். ஆகவே அந்த ஊழியர்கள் அவர்கள் இன்றைக்கு அவர்களுடைய இன்றைக்கு போராட்டம் 9 நாளில் இந்த நாறு என்றது என்றால் நான் அவர்களுக்கு சொன்னேன், உங்களுக்கு கிடைக்கிற சாதகம் இதுதான், பாதகம் இதுதான். இவ்வளோ கிருமிக்குள்ள, இவ்வளோ தொற்றுக்குள்ள, இவ்வளோ மூக்கப்பத்தி கொண்டு நீங்கள் செய்கிற வேலையை 9 நாளில் செய்யலைன்னு எங்களுக்கு எல்லா பிரச்சனையும் எத்தனையோ செல்லடி பொல்லடிக்குள்ள நின்றங்களுக்கு இது பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. ஆகவே எல்லாத்தையும் அவர்களுடன் சுமூகமாக அவர்கள் தொழிற்சங்க நடவடிக்கைகளை செய்யக்கூடிய விதத்தில், அதே போல் உள்ளூராட்சி ஆணையாளரால் செய்யக்கூடிய விதத்தான் செய்வார், அதே போல் மாநகர சபை ஆணையாளர் செய்யக்கூடிய செய்வார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் வந்தவுடன் மீண்டும் அவர்களுடன் ஒரு பேச்சுவார்த்தையை நாங்கள் இந்த வாரத்திலேயே ஏற்படுத்தி அதுகளை என்ன மாதிரி நாங்கள் முன்னெடுப்பது என்பதையும் தெளிவுபடுத்தி கொண்டு ஆரம்பித்து நாங்கள் வேகமாக செல்வோம். அதுக்கு அவர்கள் முழுக்க ஒத்துழைப்பு தெரிவிப்பதாக தெரிவிக்கிறார்கள். ஆகவே இந்த விடயத்தை தான் நாங்கள் ஊடகத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவிக்க விரும்புகின்றோம். என்றால் இது உள்ளூராட்சி ஆணையாளரும் மாநகர சபை ஆணையாளரும் உத்தியோகர்கள் என்ற ரீதியிலே அவர்கள் கருத்து சொல்வது பொருத்தமாக இருக்காது. தொழிற்சங்க பிரதிநிதிகள் வேண்டுமென்றால் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை கூறுவார். சுவாஜிலிங்கம் ஐயா அவர்களுக்கும், உள்ளூராட்சி ஆணையாளர் அவர்களுக்கும், ஜாழ் மாநகர சபை ஆணையாளருக்கும் மற்றும் தயா மாஸ்டர் அவர்களுக்கும்
வந்திருக்கும் உத்தியோகத்தர்களுக்கும் எங்களுடைய இந்த 9 நாள் போராட்டத்திலே உண்மையிலே யாரும் அணுகாமல் இருந்ததுனால தான் இவ்வளவு தூரம் இந்த போராட்டம் நீடித்து கொண்டிருந்தது. இன்றைக்கு சிவாஜி ஐயா ஒரு நல்ல ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். முரண்படாமல் நாங்கள் இவர்கள் எந்த போராட்டம் தொடங்கினாலும் நாங்களும் தயார் என்ற நிலையில் தான் நாங்கள் நாங்கள் இது வடமாகாண முதலமைச்சருடைய அனுமதியில் சிவாஜி ஐயா எங்களுக்கு நல்ல பதிலை தந்திருக்கிறார். 3 மாதத்துக்குள்ள இந்த 90 நியமனம் செய்வேன் என்று அவர் வாக்குறுதி தந்திருக்கிறார். அப்படி அவர்கள் அந்த 3 மாதத்துக்குள்ள இந்த நிரந்தர நியமனம் பிந்தினால் திருப்பி மீண்டும் ஸ்ட்ரைக்கில் ஈடுபடுறதுக்கு அவற்ற தலைமையில் இந்த போராட்டம் தொடரும் என்பதுதான் இந்த தொழிற்சங்கம் கேட்டுக்கொள்கிற. நாங்கள் எங்களுடைய இன்றைய நாளில் இந்த போராட்டத்தை விட்டு நாளைக்கு நாங்கள் வேலை செல்வோம் என்பதை மக்களுக்கும் இந்த அதிகாரிகளுக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் என்பதை எங்களுடைய தொழிலாளி இவர்கள் நின்றிருக்கிறார்கள். இவர்களுடைய நியாயமான கோரிக்கை சிவாஜிலிங்கம் ஐயா சொல்லியிருக்கிறார். இவர்களுக்கான சம்பளத்தையும் சிவாஜிலிங்கம் ஐயா பொறுப்பெடுத்திருக்கிறார். இவர்களுக்கு சம்பளத்தை வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய குறிக்கோள். ஏனென்று அவர்கள் நியாயமான கோரிக்கை என்றபடியால் தாம் பொறுப்பெடுத்திருக்கிறார். இந்த பொறுப்பில் எங்களுக்கு நம்பிக்கை சிவாஜிலிங்கம் ஐயாவில் இந்த வடமாகாணம் சிவாஜிலிங்கம் ஐயாவில் நம்பிக்கை வைத்து நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிடுறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் இவர்கிட்ட கேட்டு நாங்கள் 3 தடவை ஸ்ட்ரைக் செய்தாங்க. வடமாகாணம் எங்கள்கிட்ட பொறுப்பெடுத்து நாங்கள் செய்ததாக மட்டும் சொல்லி அல்றம் குப்பிய நீங்களும் இடையலாம். ஆனா அல்ற மாதிரி தெரியல. கலவசாயம் போட்டு சும்மா நாங்க 10 நிமிஷம் வெயிட் பண்றோம். இந்த பிரச்சனை முடிப்பு தம்பி. தயவுசெய்து ஃப்ளாப் ஆயிடும். சரி நீங்க ஆடுங்க. ஆம்பள பேர். நீங்க அவ்வளவு
அண்ணா வார்த்தை போண்டா அக்கா மொத்தம் ஆக்சிடென்ட் வாக்குறுதி அளிச்சிருக்கிறோம். அந்த 120 பேர் உட்பட மிச்ச வேலைப்பகுதியில் இருக்கக்கூடிய 70 பேர் 197 பேருடைய நியமனத்தை 6 மாதத்துக்குள்ள நாங்கள் பூர்த்தியாக்க வேண்டும். முதல் 3 மாதத்துக்குள்ள 90 பேர் சுமார் 90 பேர் உடனடியாக இப்ப இந்த அள்ளி கொண்டிருக்கிறது உடனடியாக போய் நிறுத்தப்படும். ஒபிஷியல் வீட்டுக்கு போகணும், போலீஸ் வாபஸ் பெறப்படும். நாளைக்கு நீங்கள் வேலைக்கு போறதுன்றது தீர்மானிக்கப்பட்டிருக்கு. நான் இவ்வளவு ஊடகத்துக்கு டிவிக்கும் ஊடகத்துக்கு ரெக்கார்ட் பண்ணக்கூடிய மாதிரி சொல்லியிருக்கோம். ஏதாவது இதுல உடனடியாக இந்த வாரமே என்ன மாதிரி செய்யலாம் என்றதை முதலமைச்சர் சொன்னதில் உங்களோட தொழிற்சங்கத்தை நாங்க கதைக்கிறது மாத்திரமில்ல, ஒவ்வொரு மாதம் குறைஞ்சது 1 மணித்தியாலம் உங்களுடைய தொழிற்சங்க பிரதிநிதிகளும் முதலமைச்சர் ஐயாவும் சிஎல்ஜியும் கமிஷனரும் நாங்களும் இருந்து இந்த முன்னேற்றம் எப்படி போய்கொண்டிருக்கிறது கண்காணிக்க வேண்டும். இந்த முன்னேற்றங்கள் இல்லாமல் ஏமாற்றப்படுவார்களா இருந்தால் உங்களோட நாங்கள் போராட்டத்துக்கு நான் நிற்பேன். தேவைப்பட்டா ஜனாதிபதிக்கு முன்னால போராடுறதுக்கு நான்